கிரேஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நவகாலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய சிந்தனையானது தயாரிப்பின் மறுபெயர் சோதனை. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன் தயாரிப்பு தேவை. இன்று மழலையர் பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்கக்கூட தகுதி தேர்வுகளை வைப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என் பெற்றோருக்கும் கூட தகுதி தேர்வை பல பள்ளிகளிலே நடத்துகின்றார். என் நண்பரின் மகன் ஒருவன் ராணுவத்தில் சேர்வதற்காக 12ஆம் வகுப்பு முடித்ததும் அவன் விண்ணப்பம் போட்டிருந்தான். அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுக்கு தகுதி தேர்வுக்காக அவனுக்கு வருவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நான் இருந்தது பெங்களூர் நகரம், அந்த இளைஞன் இருந்தது தமிழ்நாடு. அங்கே இருந்து இதில் பங்கெடுப்பதற்காக முதல் நாளே பெங்களூருக்கு சேர்ந்தார். மறுநாள் அதிகாலை தேர்வு அன்று தகப்பனும் மகளுமாக அந்த இடத்திற்கு சென்றார்கள். அங்கே போகும் பொழுது அவர்கள் தேர்வை முடித்துவிட்டு சோகத்தோடு வீட்டிற்கு வந்தார்கள். காரணம், அந்த இளைஞன் அதில் தேர்வாகவில்லை. அப்போது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த இளைஞன் சொன்னார், ஃபாதர், அங்கே போகும் பொழுது எனக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது. என்ன அதிர்ச்சி என்று சொன்னால், அந்த பயிற்சியில் தேர்வில் பங்கெடுப்பதற்காக நாங்கள் குறைந்த ஆடைகளுடன் அங்கே நிற்க வேண்டும். அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அது மட்டுமல்ல, காலையிலிருந்து ஒவ்வொரு போட்டியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்விலும் நாங்கள் வெற்றி பெற்றால்தான் அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியும். ஏராளமான இளைஞர்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒவ்வொரு டெஸ்டிலும் தோற்றவர்களை அவர்கள் அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இப்படியாக பல கட்ட பரிசோதனைகள், ஓடுவது, ஏறுவது, குதிப்பது, தாண்டுவது என்று சொல்லி பல தேர்வுகள் வைத்து கடைசியாக அதில் வந்தவர்கள் குறைவான பேர் தான். அது மட்டுமல்ல, இவ்வாறு தேர்வானவர்களுக்கு எழுத்து தேர்வு ஒன்று வைப்பார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு அந்த பயிற்சிக்கு ஆள் எடுக்கின்றார். இப்படியாக அந்த தகுதி தேர்வு சென்றது ஃபாதர், எனக்கு அதில் இடம் கிடைக்கவில்லை, நான் தோற்றுவிட்டேன் என்று வருத்தத்தோடு அந்த இளைஞர் சொன்னது என்னால் இதுபோல தேர்வுகள், தகுதி தேர்வுகள் முக்கியமான சகோதரனை சகோதரியே, ராணுவம், காவல்துறைகள் மட்டுமல்ல, எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் என்று பொதுவாக மாறிக்கொண்டு வேலைக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிப்பதற்கு கூட என்று என்ட்ரன்ஸ் தேர்வு சொல்லப்படுகின்ற தகுதி தேர்வு நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மருத்துவத்துறையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் படிக்க விரும்புகிற மாணவர்கள் நீண்ட தேர்வு எழுத வேண்டும். அதை ஒரு பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு தகுதி தேர்வு உண்டு. வழக்கறிஞர்களுக்கு தகுதி தேர்வு உண்டு. ஆசிரியர், பேராசிரியராக பணிபுரிவதற்கு அவர்களுக்கென்று படிப்பதற்கு தனி தேர்வுகள், தகுதி தேர்வுகள். படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பிற்கு போவதற்கும் அவர்களுக்கு தகுதி தேர்வுகள் உண்டு. இப்படியாக மழலையர் பள்ளியில் சேருவதிலிருந்து ப்ரொஃபஷனலாக படிப்பதற்கு வரையிலும் தகுதி தேர்வுகள் தொடங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை வைத்து பல கோச்சிங் சென்டர்கள் அதிகமாக சம்பாதிப்பதை பார்க்கிறோம். ஆக இது வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு எளிதாக முடிகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் படித்து முடித்து வெற்றி பெறுகிறார்களா, அந்த கல்லூரியில் சேருகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஐயன் வள்ளுவன் கூறுகிறான், அரசியல் என்ற ஒரு குரலிலே, இதனை எதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று கூறுகிறார். அதாவது இவன் இந்த கருவியை கொண்டு ஒரு செயலை செய்து முடிப்பான் என்று தெரிந்தால் அந்த செயலை செய்ய அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் அது கூறுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய காலகட்டத்திலே சிரிப்பாக ஒன்று சொல்லுவார்கள், எல்லா தேர்வுகளுக்கும், எல்லா படிப்புகளுக்கும், வேலை வாய்ப்பிற்கும் தகுதி தேர்வுகள் வந்துவிட்டது, ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் தகுதி தேர்வு இல்லை என்று நக்கலாக சொல்வார்கள். அது என்ன துறை என்று தெரியுமா? அரசியல் துறை. அரசியல் வருவதற்கு எந்த தகுதி தேர்வும் கிடையாது, எந்த தகுதியும் தேவையில்லை. படிக்காதவனும் வர முடியும், ஆனால் ஆளக்கூடிய தகுதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி இல்லாமல் போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
எதற்காக இந்த தகுதி தேர்வை பற்றி நாம் விலாவாரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தவக்காலம் என்பது ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய வேதனை, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பை பற்றி சிந்திக்கின்ற ஒரு காலம். இந்த ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் நாமும் பங்கெடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற காலம் என்றால் அது மிகையாகாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னை யாராவது பின்பற்ற விரும்பினால் அவர்களுக்கென்று ஒரு தகுதி தேர்வை அவர் வைத்திருந்தார். என்ன தகுதி தேர்வு? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இது தன் சீடர்களுக்கு அவர் வைத்த தகுதி தேர்வு. பேராசையோ, சரியாக மக்களோடு பேசக்கூட திறமை இல்லாதவர்களோ, துன்பத்தை கண்டு ஓடி ஒழிகின்றவர்களோ இந்த பணிபாட்டுக்கு தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்த கடவுள் அவர்களை தகுதி தேர்வு வைத்து அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கடவுளுக்கும் கூட தன்னுடைய மீட்பு திட்டத்தை செய்வதற்கு ஒரு தகுதி தேர்வு இருந்தது என்பதை தான் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடவுள் மனித நிலையில் இந்த மானுடத்தை மீட்க அவர் மனிதனாய் பிறந்தார் என்று பார்க்கிறோம். இந்த மனித நிலையில் அவர் பாவம் தவிர நம்மை போல எல்லாவற்றிலுமே இருந்தார். எனவேதான் அந்த மீட்பு திட்டத்தில் அவர் சந்திக்க இருக்கின்ற தடைகள் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம். இவைகளை எல்லாம் கடந்து மனித நிலையில் அந்த மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்து அந்த மானுடத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தேவை மன வலிமை, அதிகமான மன வலிமை தேவை. எனவேதான் இறைவன் தன் மகனை ஒரு நல்ல தயாரிப்பு கொடுத்து அவரை பக்குவப்படுத்தி துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை அவராகவே பெற வைத்து அதன் பிறகு அந்த மீட்பு திட்டத்தை தொடர அழைப்பு கொடுப்பதை போல் அது உணர வைக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குள் தோன்றிய ஒரு செய்தி இதுதான். வானக தந்தை தன் மகனை இந்த சோதனையை தாங்குவதற்காக தயாரிக்கின்றார். ஆவியானவர் அந்த தேர்வின் மேற்பார்வையாளரை போல இருப்பதை நாம் பார்க்கலாம். இதில் பங்கெடுக்கின்ற கேண்டிடேட் மாணவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். தேர்வு நேரம் நமக்கு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு 40 பகலும் 40 இரவுமாக அந்த காலங்கள் கொடுக்கப்பட்டது. கேள்விகள் கேட்டது யார்? சோதித்தது யார்? சாத்தான். சாத்தானும் மற்ற காரியங்களும் அவரை சோதித்தன. அந்த சோதனையை இறைமகன் இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக முடித்து வெற்றி வீரராக வருவதை நாம் பார்க்கிறோம். வாசகம் கூறுகிறது, இந்த 40 நாள் அவர் பாலை நிலத்திலே தங்கி இருந்த பொழுது கொடிய விலங்குகள், காட்டு விலங்குகள் அங்கே சுற்றி கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? கொடிய காட்டு விலங்குகளால் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு ஆபத்துக்கள் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் இழப்புகள் வரலாம். இதையெல்லாம் கடந்து, கொடிய காட்டு விலங்குகளையும் கடந்து, தனக்கு வரப்போகிற சோதனைகளையும் கடந்து அவர் வெற்றி பெற்றார் என்பதைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் 2 வரிகளில் ஆண்டவருடைய போராட்டத்தை சொல்லி முடித்து விடுகிறார். அந்த பகுதியின் இறுதியில் நாம் பார்க்கிறோம், வானதூதர் அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள். எப்போது பணிவிடை புரிந்தார்கள்? 40 நாளிலா? நிச்சயமாக அல்ல. 40 நாள் சோதனைகள் முடிந்த பிறகுதான் வானதூதர்களை அனுப்பி இறைமகன் இயேசுவுக்கு பணிவிடை செய்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் கூறுகிறார், மத்தேயு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் ஆண்டவருடைய பாடுகளை சற்று விலாவாரியாக தெளிவாகவே விளக்குகின்றார்கள். எப்பேற்பட்ட சவால்கள் அவர் முன்னால் இருந்தது என்பதை. இந்த சோதனையில் வெற்றி பெற்றதனால்தான் அவர் தனது இலக்கை நோக்கி பயணிக்க முடிந்தது. இந்த சோதனையில் வெற்றி பெற்று தன்னை தயார்படுத்திக் கொண்டதால் தான் அந்த 3 ஆண்டுகள் நற்செய்தி பணியாக இருந்தாலும் அந்த 3 ஆண்டுகளின் இறுதியில் அவர் மேற்கொள்ளவிருந்த அந்த மீட்பு திட்டத்தின் உச்சகட்டமான அந்த கல்வாரி பயணம், இறப்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது எதுவென்றால் இந்த 40 நாள் நோன்பும் ஜெப முயற்சியும் தான். பிரியமான சகோதரே, சகோதரியே, இந்த தைரியம் தான் இயேசுவை
திருமுழுக்கு யோவானுடைய இறப்பிற்கு பிறகு அந்த பணியை தொடர வைத்தது. அவர் விட்டு சென்ற பணியான அந்த போதிக்கும் பணியை, மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற பணியை அவர் தொடர்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இது எளிய ஒரு செய்தி கிடையாது. இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இறைவன் காரியங்களில் விரும்பி நடக்கின்றவர்களுக்கு இது நற்செய்தியாகும். காரணம், நம் தவறுகளை சுட்டி காட்டுகின்றார்கள், மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்து வாழுகின்றவர்கள். ஆனால் பல பேர் இறைவனுக்கு எதிராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார், இறை காரியத்துக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு இது சமக்கடியாக இருந்தது. எனவே அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனம் போன வாழ்க்கை வாழ்வதை எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி பல பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இது வேதனையான எரிச்சலான செய்தி. எனவே தான் இப்பேற்பட்டவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மறைவல்லுநர்கள், தலைமை குருக்கள், இவர்கள் எல்லாம் இயேசுவை ஒரு எதிரியாக பாவித்து அவரை அழிப்பதற்காக முனைந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதுதான் இயேசுவின் வாழ்க்கையில் பாடுகளை ஏற்க வைத்தது. இந்த பாடுகளை ஏற்பதற்கான ஒரு முன் தயாரிப்பு தான் இந்த 40 நாள் நோன்பு காலங்கள். இதுவும் கூட ஒரு விதமான திருமுழுக்கு என்கிறார் நற்செய்தியாளர் லூக்காஸ். 12வது அதிகாரம் 50வது வசனத்தை பார்க்கிறோம். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசுவே கூறுவதை பார்க்கிறோம். நாம் நினைப்பது தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவது மட்டுமல்ல. அவர் சொல்லுகின்ற இந்த திருமுழுக்கு அவருடைய பாடுகளை பற்றி அவர் கூறுவதை பார்க்கிறோம். இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தான் இந்த திருமுழுக்கை நான் பெறுவதற்காக மன நெருக்கடியில் இருக்கிறேன் என்று அவராகவே கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அல்லது இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு பாடுகளை மேற்கொள்ள போகிறார். சில பேர் கேள்வி எழுப்பலாம், எதற்காக முதலில் திருமுழுக்கு பெற வேண்டும், பிறகு பாடுகள் பட வேண்டும்? திருமுழுக்கு பெறுவது என்பது, நாமும் திருமுழுக்கு பெறுகிறோம். இந்த திருமுழுக்கு பெற்ற பிறகு நாம் மனித பலவீனத்தில் பாவங்கள் செய்கிறோம், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் மனித நிலையில் இருக்கிறார். நம்மை போல அவர் பாவம் செய்யாதவர். ஆனால் பாவத்தில் வாழுகின்ற நாம் இந்த திருமுழுக்கை பெற்ற பிறகு சக்தி பெற்றவர்களாய் ஒரு புனித வழியில் வாழ வேண்டும், இந்த சோதனைகளை கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்பதை நாம் பார்க்கலாம். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், நோவாவோடு இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. இது இரண்டாவது உடன்படிக்கை என்கிறார்கள் இயற்கையில் வல்லுநர்கள். முதல் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்பட்டது, யாரோடு ஏற்படுத்தப்பட்டது? முதல் உடன்படிக்கையானது ஆதாம் ஏவாளோடு. அவர்களை படைத்து, உலகத்தை படைத்து அவர்கள் கையில் ஒப்படைத்த பிறகு ஆண்டவர் கூறுகிறார், இந்த தோட்டத்தில் உள்ள, ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளை நீங்கள் உண்ணலாம், ஆனால் இந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது, உண்ணால் சாவீர்கள் என்று கூறுகிறார். இது ஒரு விதமான உடன்படிக்கை. ஆனால் ஆதாம் ஏவாள் இந்த உலக மாயையால், உலக கவர்ச்சியால், அந்த சாத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்தவர்களால் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்து பாவத்தை கட்டிக் கொள்கிறார்கள். பாவம் உள்ளே நுழைந்தது, சாவு உள்ளே நுழைந்தது, உடன்படிக்கை உடைக்கப்பட்டது. அங்கிலிருந்து தலைமுறை தலைமுறையாக பாவங்கள் பெருகிக் கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த பாவங்கள் பெருகிக் கொண்டு போகிற வேளையிலே, பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுள் மிகுந்த வேதனைப்படுகிறார். இந்த உலகத்தை படைத்ததை நினைத்து வருத்தப்படுகிறார். இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போதுதான் இங்கே ஒரு குடும்பம் இறை வார்த்தைக்கு கீழ்பட்டு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு குடும்பத்தை பார்க்கிறார். எனவே அந்த ஒரு குடும்பத்தின் பொருட்டு இலக்கம் காட்டுகின்ற கடவுள் அவர்களை காப்பாற்ற நினைக்கிறார். எனவே அந்த பெட்டகத்தை செய்யக்கூடிய நோவாவை அழைத்து, நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன், இந்த உலகத்தை அழிக்க நான் வெள்ளம் பெருமை கொண்டு வரப்போய் சொல்லுகிறார். எனவே ஒரு பெட்டகத்தை நீ செய்ய வேண்டும், உன் குடும்பத்தார் அனைவரையும் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற விலங்குகள், பறவைகள்,
அந்த பெட்டகத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். 40 நாள் இரவும் பகலுமாக நான் மழை பெய்ய வைத்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவேன். அப்போது உலகம் முழுவதும் அழிந்துவிடும், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இனிமேல் அது முடிந்த பிறகு உலகம் அழியாமல் இருக்க ஒரு உடன்படிக்கையை கொடுக்கின்றார். அதுதான் வானத்தின் மேல், மேகத்தின் மேல் அந்த ரெயின்போ சொல்லக்கூடிய வானவில், இந்த வானவில் தோன்றும் போது மழை நின்றுவிடும், இனிமேல் வெள்ளப்பெருக்கால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதைத்தான் என்னுடைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் என்றென்றும் நிலைத்து நிற்கும் உடன்படிக்கையை கடவுள் மக்களோடு ஏற்படுத்திக் கொண்டே வருகிறார். கடவுள் பிரமாணிக்க உள்ளவராக இருக்கிறார், மக்கள் பிரமாணிக்க உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்து உங்கள் பாவத்தின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்க இருந்தார். நீதியுள்ள அவர் நீதியற்ற நமக்காக இறந்தார் என்று 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். பேதுரு இந்த முதல் வாசகத்தின் பின்னணியை மேற்கோள் காட்டி அவர் கூறுகிறார், இந்த பெருவெள்ளமானது திருமுழுக்கின் ஒரு சான்றாக, திருமுழுக்கின் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவர் கூறுவதை பார்க்கிறோம். அதாவது பாவப்பட்ட மக்களை அழித்து, அந்த தண்ணீர் அழித்து காலி செய்ததை போல நாம் ஏற்றுக்கொள்ளுகிற திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் தூயவர்களாக மாறுகிறோம் என்று அந்த வெள்ளப்பெருக்கை நாம் திருமுழுக்கின் போது ஊற்றுகின்ற தண்ணீருக்கு ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த திருமுழுக்கு என்பது உடலின் அழுக்கை மட்டும் போக்க அல்ல, மாறாக குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் என்கிறார் பேதுரு. திருமுழுக்கு என்பது வெறும் உடலில் உள்ள அழுக்கை மட்டும் போக்குவது அல்ல, மாறாக குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி என்கிறார். திருமுழுக்கினால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஆகும். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த பிள்ளைகளுக்குரிய உரிமையும் கடமையும் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அந்த உரிமையும் கடமைக்கும் ஏற்ற விதமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாற வேண்டும். அவர் தவக்காலம் என்பது நாம் திருமுழுக்கை நினைவுபடுத்துகின்ற காலம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்ற ஒரு காலம். எனவே இந்த காலம் நம்மை சுய பரிசோதனை செய்ய அழைப்பு விடுக்கிறது என்பதை மறந்துவிடுகிறது. திருமுழுக்கு என்பது இரண்டாவதாக நம் வாழ்வில் பாவத்தை மட்டும் போக்குவது கிடையாது, மாறாக கிறிஸ்துவுக்குள் ஒரு புது பிறப்பை நமக்கு கொடுக்கும். வெறும் அழுக்கை மட்டும் போக்குவது கிடையாது, ஒரு புது பிறப்பையும் அது கொடுப்பதை நாம் பார்க்கலாம். எதற்காக திருமுழுக்கை பெற்றவுடனே சோதனை வர வேண்டும் என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். அவர் கூறுகிறார், மனிதர்களாகிய நமக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதற்காக, ஒரு முன்னோடியாக இருப்பதற்காக. நான் திருமுழுக்கு பிறகு சோதிக்கப்பட்டேன், நான் வெற்றி பெற்றேன், உன்னாலும் முடியும், எனவே துணிந்திரு, விழித்திரு, தனித்திரு, ஜெபித்திரு என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை போல ஆண்டவர் நமக்கு உற்சாகம் கொடுப்பதுதான் இந்த திருமுழுக்கு. பிரியமான சகோதரனே, சகோதரி, எபிரேயருக்கு எழுதிய அந்த ஆசிரியர் தன் மனநிலை கூறுகிறார், நம் தலைமை குரு நம்முடைய வலுமையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, அவர் இரக்கம் காட்டக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார், எனினும் பாவம் செய்யவில்லை என்று சுட்டி காட்டுகிறார். எனவே நாமும் இறைவனை துணிவுடன் அணுகி நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு உகந்த வழியில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த திருமுழுக்கு என்பது, தவக்காலம் என்பது நம்மை புதுப்பித்துக் கொண்டு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக நோன்பு இருப்பதன் மூலமாக, ஜெபங்கள் செய்வதன் மூலமாக, அல்லது தான தர்ம காரியங்கள் பண்ணுவதன் மூலமாக நாம் சொல்லுகிற 3 தூண்கள், அவைகளை இந்த தவ காலத்தில் கடைபிடித்து வாழ வேண்டும். இரண்டாவதாக பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது இறைவனை அர்ப்பண உணர்வோடு பற்றிக் கொள்ள வேண்டும். இயேசு அந்த நோன்பு காலத்திலே இறைவனை பற்றிக் கொண்டார், அதுதான் அவரை காப்பாற்றியது. நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை பற்றிக் கொள்ளுகின்ற பொழுது எந்த சோதனையும் நம்மை அணுக முடியாது, தீர்க்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எனவே இதை செய்வதற்காக தனிப்பட்ட முறையில் அதிகமான நேரத்தை கடவுளோடு செலவழிக்க வேண்டும். இந்த
எத்தனை பேர் கடவுளோடு அதிக நேரம் செலவழிக்கின்றோம்? குறைந்த நேரம் செலவழிக்கவே நமக்கு போரடித்து விடுகிறதே. அப்படியானால் தனிப்பட்ட முறையாகவும் சமுதாயமாகவும் எவ்வளவு நேரம் கடவுளுக்காக ஒதுக்குகிறோம்? சிந்தித்து பார்ப்போம் பிரியமான சகோதரனை சகோதரி. மேலும் இந்த தவக்காலம் என்பது நம் குடும்ப உறவுகளோடு உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மாதிரியாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த தவக்காலத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி நம் ஆன்மீகத்திலும் மற்றும் கிறிஸ்தவ முதிர்ச்சியிலும் நாம் மேம்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். மூன்றாவதாக, இந்த தவக்காலத்தில் நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் உள்ள தீமைகளை கண்டுகொண்டு அந்த தீமைகளை அகற்றி கடவுளுக்கு உகந்த வழியில் நாம் வாழ்க்கை வாழுகின்ற பொழுது எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எனவே பிரியமான சகோதரனை சகோதரி, இந்த வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை வெல்ல இறைமகன் இயேசுவை முன்னுதாரணமாக கொள்ளும். எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு தகுதி தேர்வு இருப்பது போல இந்த தவக்காலம் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு தகுதி தேர்வு போல இவைகளில் வெற்றி கொண்டு சோதனைகளை வெற்றி கொண்டு இறைமகன் இயேசுவை போல நாமும் வெற்றி கொடிபிடிக்கும் வீரர்களாக மாற தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த நாளிலே உருக்கமாய் மன்றாடுவோம். ஆம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.